வணக்கம். நாம் இந்த பதிவில் டெட் பேப்பர் 1 படிப்பவர்களுக்கான 5ஆம் வகுப்பில் இருக்க டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். புது புக்கு இப்போது நீங்கள் அப்படியே ஆன்லைனில் tn.textbook.com அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் போயிட்டு புக்கை டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அந்த புக்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படிங்கிறவங்களுக்காக அதை அப்படியே குறிப்புகளாக மாற்றி நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இது புது புக்கு தான், இந்த வருஷம் எடிஷன் தான். ஓகேவா? 24ல் தான் கரெக்டாக மாற்றிருக்காங்கன்னா என்ன 1-2 டாப்பிக்கே எடுத்திருக்காங்க, அவ்வளோதான். எடுத்தது தான் ஜாஸ்தி, சேர்த்தது 1-2 தான் சேர்த்துருக்காங்க. அதனால் இதை படிக்கலாம். மூவிட பெயர்கள் பார்ட் 1 போட்டாச்சு, அதோட கண்டினியூஷன் தான் இது. மூவிடத்தோட பெயர்கள் பார்க்க போகிறோம். தன்மைனா என்ன நானே சொல்லிக்கிறது, முன்னிலைனா எனக்கு எதுக்க இருக்கிறவங்கள மட்டும் சொல்கிறது தான் முன்னிலை. படற்கைனா யாரோ ஒருத்தரை பற்றி சொல்கிறது. இதில் ஒருமை பன்மை வரும். தன்மைங்கும்போது நான் யாம், பன்மை அப்படிங்கும்போது நாம் யாம் நாங்கள். முன்னிலையில் சொல்லுங்க அப்படின்னா முன்னிலை இருக்கவங்கள ஒருமையில் சொல்லும்போது நீன்னு சொல்லுவோம். ஃப்ரெண்டாக இருந்தால் நீன்னு சொல்லுவோம். அதே மரியாதையாக குறிக்கணும்னா நீர். இல்லை நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள், நீ வீர், நீ ஈர், அந்த மாதிரி வரும். முன்னிலையில் பன்மை. படற்கை அப்படின்னா இதை ஸ்ட்ரெயிட்டாக இப்படியே கேட்கலாம். படற்கை பன்மைக்கு என்ன வரும்னு கேட்கலாம். இல்லை சென்டென்ஸாக கொடுத்துட்டு கூட கேட்கலாம். சென்டென்ஸாக கொடுக்கும்போது நீங்கள் குழம்பாமல் இருக்கணும். குளவி பாடம் படித்தால், இதில் குளவி அப்படிங்கிறது படற்கையில் வரும். அந்த மாதிரி சென்டென்ஸாக கேட்பாங்க. படற்கை ஒருமைனா அவன், அவர், அது. பன்மைனா அவை, அவர்கள், அப்படி வரும். அடுத்து நீங்கள் எங்கு சென்றீர்கள். இதில் நீங்கள்ங்கிறது என்ன? முன்னிலை. குளவிங்கிறது படற்கை. கதிர் நேற்று வரவில்லை. கதிருங்கிறது யார்? படற்கை. நான் அப்படின்னா அது தன்மையை குறிக்கும். மயில் ஆடியது அப்படிங்கிறது மயில் என்ன வரும்? படற்கையில் வரும். மயில் எங்கேயோ ஆடிச்சு, அதனால் அது படற்கை. அடுத்து நான் அந்த நகர லகரம் அது டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. தேநீர் அப்படிங்கிறதுக்கு தேயிலையை கொண்டு கொதிக்கிற நீர். அதே தேநீர் அப்படின்னா தேனும் நீரும் கலந்த நீர். தேனுக்கு வருது இல்லையா, இந்த நான் தான் வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை அப்படின்னா கடலை குறிக்கும். பசும்புல் பறவை போல் அப்படி பறந்ததுன்னா கடலை போல்னு போட்டிருக்காங்க. பறவை அப்படின்னா கிளி ஒரு அழகான பறவை. என்னன்னு பார்த்துக்கோங்க. இதுவும் தெரியலனா ரொம்ப கஷ்டம். அப்படி உங்களுக்கு இந்த லெட்டரில் மிஸ்டேக் வருது அப்படின்னா எழுதி பாருங்கள். நீங்கள் எழுதிட்டு வேறு யாரையாவது படிக்க சொல்லி பாருங்கள். கோரல் அப்படின்னா கூறுதல். கோரல் அப்படின்னா கொள்ளுதல், இல்லைனா உடைத்தல், அந்த மாதிரி வரும். வண்ணம் 2 சொல்லிக்கு எழுத்து தன்மையை குறிக்கும். வீரர்களின் வண்ணம் உலகம் முழுதும் பேசப்படும் அப்படிங்கிறது தன்மையை கூட குறிக்கும். வண்ணம் அப்படின்னா மயிலின் இறகுகள் அழகான வண்ணம், கலரை குறிக்கும். எதிரொலி பாருங்கள், மேல்நோக்கு லகரம். மலைக்குள் கத்தினான். எதிரொலினா சவுண்டை குறிக்கும். எதிரொலி அப்படிங்கிறது லைட்டை குறிக்கும். நிலவின் சூரிய எதிரொலியால் பிரகாசிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. திருக்குறள் பண்புடைமை அதிகாரம். இது 100வது அதிகாரம். என்ன பால்னு நீங்களே சொல்லுங்கள். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடையவராக இருக்கிறதும் உயர்ந்த குடியில் பிறக்கிறதும். இங்கே உயர்ந்த குடி அப்படிங்கிறது நல்ல எண்ணங்களோடு இருக்கிறவங்கள சொல்கிறாரு திருவள்ளுவர். வேறு எதையும் அவர் சொல்லலை. இதை வச்சு ஒரு லெசனே இருக்குது, 6th 7th தெரில. இவ்விரண்டு பண்பு உடையவராக வாழ்கிறது தான் நல்ல வழியாகும். பண்புடையவராக வாழ்கிறதுக்கான நல்ல வழி. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நேர்மையும் நன்மையும் விரும்பி பிறருக்கு பயன்படும்படி வாழும் பெரியோரின் நல்ல பண்பை உலகத்தார் போற்றி கொண்டாடுவர். இதில் நயன்கிறது நேர்மை, நன்றி அப்படிங்கிறது நன்மையை குறிக்கும். நயன்னா நேர்மை, நன்றினா நன்மை. 5th எந்தெந்த பண்புலாம் தேவையோ, பண்புடைமை அதிகாரம் 5th எது பொருந்துமோ அந்த திருக்குறளை மட்டும் கொடுத்துருக்காங்க. பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். நற்பெயர் உடையவர் செய்யும் நல்ல செயல்களாலேயே இவ்வுலகம் இயங்குகிறது. இல்லையெனில் அது மண்ணோடு மண்ணாகி அழிந்து விற்கும். புக்கு அப்படின்னா புகுந்து, மாய்வது அப்படின்னா அழிவது. நற்பண்பு உடையவங்களால தான், அவங்களோட நல்ல செயல்களால் தான் இந்த உலகம் இயங்குது. அடுத்து அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். அறம் மாதிரி கூர்மையான அறிவு இருந்தால் கூட உனக்கு பண்பு இல்லை அப்படின்னா நீ மரத்தை மாதிரி தான். மக்களுக்கான பண்பு இருந்தால் தான் உன்னோட அறிவும் யூஸ் ஆகும், இல்லாட்டி யூஸ் இல்லைன்னு சொல்கிறாரு. அறம்னா வாளை கூர்மையாக்கும் கருவி தான் அறம். போல்வர் அப்படின்னா போன்றவர் அப்படின்னு அர்த்தம். போல்வர்னா போன்றவர். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. நல்ல பால் ஒரு தப்பான பாத்திரத்தில் ஊற்றி வைக்கும்போது அது தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி அவங்ககிட்ட பெருமையான செல்வம் இருந்தாலும் அவங்ககிட்ட நல்ல பண்பு இல்லை அப்படின்னா வீணான செல்வமாக தான் போய் சேரும். பெருஞ்செல்வம்னா மிகுந்த செல்வம். நண்பால்னா நல்ல பால். சரியான சொல்லை தேர்வு செய்க. ஆன்ற இச்சொல்லின் பொருள் உயர்ந்த. பெருஞ்செல்வம் அப்படின்னா பெருமை செல்வம்னு பிரியும். பண்புடைமை அப்படின்னா இச்சொல்லை பிரிக்கும் போது என்ன கிடைக்கும்? பண்பு கூட்டல் உடைமைன்னு பிரியும். அது கூட்டல் ஈன்றேல் என்ன குறிக்கும்? அது கூட்டல் இன்றேல் அதுவின்றேல். பாடலில் நேர்மைன்னு பொருள் தரும் சொல் என்ன?
நன்றின பயன். நேர்மைங்கிறது எதை குறிக்கும்? நயனின்றி நன்றி பயக்கும் அப்படின்னா நயன்னா நேர்மையை குறிக்கும். பிரித்தெழுதுக. இவ்விரண்டும். இரண்டுங்கிறது தான் இவ்விரண்டும். மக்கட்பண்பு. மக்கள் கூட்டல் பண்பு அப்படிங்கிறது தான் வந்து மக்கட்பண்பு. அடுத்த லெசன் என்னென்னா வீரக்கலைகள் பற்றின ஒரு லெசனு. ஏறுதழுவுதல், சிலம்பாட்டம், வில்வித்தை, மல்யுத்தம் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க. ஏறு என்பது காளை மாட்டை குறிக்கும். வெறும் ஏறு அப்படின்னாலே காளையை குறிக்கும். ஏறுதழுவுதல் எந்த நிலத்தில் நிகழ்ந்ததுன்னு கேட்பாங்க. முல்லை நிலம் தான் வந்து ஏறுதழுவுதலுக்கு உகந்த நிலம். ஏன்னா மாடு மேய்க்கிறாங்க, அந்த மாட்டையே அடக்கிறாங்க, அதான் வந்து முல்லை நிலம். காளையில் கொம்பை பிடித்தல் ஆண்மை, வாளை பிடித்தல் தாழ்மை அப்படிங்கிறது தான் தமிழரோட கொள்கை. இதில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாடி வாசலை மறைச்சிக்கிட்டு நிற்கக்கூடாது, வீரர்கள் யாரும் மறைச்சி நிற்கக்கூடாது, மாடு வெளியில் வந்த பிறகு தான் அதை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மாட்டையும் டெஸ்ட் பண்ணுவாங்க, மாட்டை பிடிக்கிற மக்களையும், அதாவது யாரெல்லாம் போட்டிக்கு போகிறாங்களோ அவங்களையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எப்போ ஜெயிப்பாங்க அப்படின்னா திமில் பகுதியை பிடித்து 15 மீட்டர் தூரம், அப்படி இல்லைனா 30 வினாடி இல்லை 3 துள்ளல்கள் வரை போட்டியாளர் அதை பிடிச்சிட்டே இருக்கணும், திமிலை பிடிச்சே இருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க ஜெயித்தவங்க. அடுத்து சிலம்பு என்றால் ஒலித்தல் என்று பொருள். கம்பு சுழலும் போது ஏற்படும் ஓசையை அடிப்படையாக கொண்டு தான் சிலம்பம்னு பெயரிடப்பட்டது. ஓசையை அடிப்படையாக கொண்டு பெயரிடப்பட்ட வீரக்கலை எதுன்னு கேட்டாங்கன்னா சிலம்பத்தை தான் சொல்லணும். இப்படியே டைரெக்டாக கொஷின் இருக்காது. நம்ம இப்படியே படிச்சிடலான்னு பார்க்காதீங்க. 2 பேராக சேர்ந்து படிங்க. அவங்க கொஷின் கேட்பாங்க, மாற்றி மாற்றி கொஷின் கேட்க வைங்க. கொஷின் வந்து டைரெக்டாக இருக்காது, நிறைய கொஷின் மாறி மாறி தான் இருக்கும். இதற்கான கம்பு வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா சிறுவாரை காம்பு அப்படிங்கிற மூங்கில் இனத்துலேருந்து கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னா அது நல்லா வளையும். அதனால் வித்தை என்பது வியப்படைய செய்யும் வகையில் நிகழ்த்தப்படுற ஒரு கலை. கடையேழு வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி தான் வந்து வில்லாற்றலில் சிறந்து விளங்கினார். இவர் விட்ட ஒரு அம்பு வந்து யானையை தாண்டி புளியை தாண்டி அதையும் மான் மேலே பட்டு மானையும் தாண்டி புத்துக்குள்ளே போய் புத்தில் இருக்க உடும்பையும் அடிச்சுது அப்படின்னு சொல்லுவார். யார் அவர்? வல்வில் ஓரிய பாடினது வன்பரனர் பாண்டி. இந்த கதையை சொன்னது வன்பரனர் பாண்டி தான் வந்து வல்வில் ஓரி விட்ட அம்பு வந்து இத்தனை பேரை தாண்டி போச்சு அப்படின்னு சொல்லியிருப்பார். வில்வித்தையை வந்து ஒலிம்பிக் போட்டியில் சேர்த்துருக்காங்க. இப்போ சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது வில்வித்தை தான். ஓகேவா? ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு வித்தை. முதல்ல வில்வித்தையை சேர்த்துருக்காங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மல் என்பது வலிமையை குறிக்கும். வலிமை. மற்போரில் வெற்றி பெற்றவர்களை தான் மல்லன்னு சொல்கிறோம். மற்போரில் சிறந்து விளங்கியமையிலாலேயே விளங்கினதுனால தான் வந்து மாமல்லன் என்று அக்கால அரசர்கள் போட்டுனாங்க. புறநானூற்று பாடல் ஒன்றில் மற்போர் பற்றின நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒலிம்பிக் போட்டிகளில் மற்போரிடுவது ஒன்றாக இருந்து வருகிறது. சேர்க்கப்பட்டது வில்வித்தை, ஒன்றாக இருந்து வர்றது மற்போரிடுவது. இருக்கிற லைனை அப்படியே கொடுத்துட்டு கொஷினாக கேட்பாங்க. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டது எது? வில்வித்தை. ஓகேவா? மஞ்சு விரட்டு என்பது எதை குறிக்கும்? ஏறுதழுவுதல். மற்போர் பிரித்தால் மல் கூட்டல் போர். தன் கூட்டல் காப்பு தான் வந்து தற்காப்பு. சிலம்பு ஆட்டம் சிலம்பாட்டம். வீரம் கலை வந்து இக்கு வரும், வீரக்கலை அப்படின்னு சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி இருக்கிற கொஷினை அப்படியே கேட்பாங்க. அதனால தான் புக்கை பார்த்து படிங்கன்னு சொல்கிறேன். தனக்கென்று, தனக்கு கூட்டல் என்றுன்னு பிரியும். கொடைத்திறம்ங்கிறது கொடைத்திறம். இது கொஷின் அவங்களே கேட்டிருக்காங்க. தெரியுதா பாருங்கள், லெசன் படித்தோம்ல, ஏதாவது தெரியுதா? காளைன்னா காளைக்கு என்ன இருக்கும்? திமில் இருக்கும். சிலம்புக்கு சிலம்பு அப்படின்னா மூங்கிலா? சிலம்பு அப்படிங்கிறது கம்பு. சிலம்புங்கிறது கம்பை குறிக்கும். சிறுவரை காம்புங்கிறது தான் வந்து மூங்கில். தாளாண்மை அப்படிங்கிறது முயற்சியை குறிக்கும். வேளாண்மைங்கிறது உழவு தொழிலை குறிக்கும். தாளாண்மைங்கிறது முயற்சி, வேளாண்மை அப்படிங்கிறது உழவு தொழிலை குறிக்கும். அடுத்து லெசன் கங்கை கொண்ட சோழபுரம் பற்றி கொடுத்துருப்பாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் எந்த மாவட்டத்தில் இருக்குது? அரியலூர் மாவட்டம். தமிழ்நாட்டை ஆண்ட முதலாம் ராஜேந்திர சோழன், சோழ மன்னர் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. யார்? முதலாம் ராஜேந்திர சோழன். இவங்க அப்பா தான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். இவர் கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டினார். கிளியராக இருங்க. வடநாடு போய் பகைவர்களை வென்று அங்கேருந்து தண்ணி எடுத்து வந்ததுனால அவரை கங்கை கொண்டான்னு சொன்னோம். யாரை? முதலாம் ராஜேந்திர சோழனை. அவர் கட்டின புதிய நகரத்துக்கு கங்கை கொண்ட சோழபுரம்னு பேர் வச்சுட்டாங்க. வெற்றி திருநகரான கங்கை கொண்ட சோழபுரத்தை என்னன்னு சொல்லுவாங்க? கங்காபுரி, கங்காபுரம் அப்படின்லாம் புலவர்கள் சொல்லியிருக்காங்க. கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காபுரி புரந்த கற்பம் என்று சொன்னது ஒட்டக்கூத்தர். சோழ கங்கா பேரேரி தான் என்று பொன்னேரின்னு பெயர் மாறி இருக்கு. இவரோட அப்பா தான் வந்து ராஜராஜ சோழன். அவர் வந்து என்ன கட்டினார்?
தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார். அதை விட இந்த கங்கை கொண்ட சோழபுரம் உயரம் கொஞ்சம் கம்மி தான். இதோட உச்சியில் வந்து 34 அடி குறுக்களவு கொண்ட ஒரே கல்லாலான விமானம் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதோட வாயில் படி இருக்குல்ல, வாசப்படி இருக்குல்ல, ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அது வந்து 20 அடி உயரத்தில் இருக்கிறது தான் இதோட சிறப்பாக. மற்ற கோயில்கள்லாம் இவ்வளோ உயரமாக இருக்காது. இதோட படிக்கட்டு மட்டும் 20 அடிக்கு இருக்குமா. போகும்போதே வந்து லேடர் ஏணிப்படி எடுத்துகிட்டு போகணும். யுனெஸ்கோ நிறுவனம் உலக பாரம்பரிய சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை அறிவித்துள்ளது. உயரம் அதிகமாக இருக்கும் படிக்கட்டுங்கிறது. அதே மாதிரி இதை பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இலக்கணம் கற்கண்டு தலைப்பில் இணைப்பு சொற்கள்னால் மட்டும், அதனால், அப்படியானால், ஆதலால், அல்லது, ஆகையால், இது எல்லாமே வந்து இணைப்பு சொற்கள். எனவே, எனில், ஏனெனில் இதெல்லாம் வந்து இணைப்பு சொற்கள். இதை இணைப்பிடை சொற்கள்னு சொல்லுவோம். அடுத்து நிறுத்தற்குறிகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. கால் புள்ளி எப்போ வரும்? ஒரு தொடரில் பல பொருட்களை அடுக்கி வருது. நான் வந்து மா, பலா, வாழை, கற்கண்டு எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மா, பலா, வாழை, கற்கண்டு வரைக்கும் வரணும். அதுக்கு அடுத்து வர லாஸ்ட்டாக வர்றதுக்கு கவலை போடக்கூடாது. அரைப்புள்ளி ஒரு எழுவாய் பல பயனிலையை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையின் இறுதியிலும் அரைப்புள்ளி குறிக்கப்படும். காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை, இங்கே அரைப்புள்ளி வரணும். வாழை பிடித்தல் தாழ்மை. அந்த பயனிலை பெறும்போது வரும். ஒரு எழுவாய் பல பயனிலை. காளையின் அப்படிங்கிறது எழுவாய். அதை பற்றி நம்ம அடுத்தடுத்து சொல்கிறோம் இல்லையா, அது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போதும் அரைப்புள்ளி போடணும். அடுத்து முற்றுப்புள்ளி. ஒரு தொடர் முடிஞ்சதுன்னா அடுத்த லாஸ்ட்டில் முற்றுப்புள்ளி. எனக்கு மட்டைப்பந்து விளையாட பிடிக்கும். சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சா, அப்போது முற்றுப்புள்ளி. வினா வந்து வினா பொருளை சொல்லும்போது முற்றுப்புள்ளி. நான் வந்து விளையாட போவேனா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வினாக்குறி போடணும். அப்பா என்னால் பறக்க முடியாதா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வினாக்குறி. உணர்ச்சியான தொடர் வரைப்படும் போது உணர்ச்சிக்குறி போடணும். என்னே கங்கை கொண்ட சோழபுர கோவிலின் அழகு. ஒற்றை மேற்கோள் குறி இதெல்லாம் கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு தொடரில் நூற்பெயரோ கட்டுரை பெயரோ வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னா தனியாக அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு ஒற்றை குறி. பிரபஞ்சன் படைப்புகளில் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி இரட்டை மேற்கோள் குறி. ஒரு தொடரில் ஒருவர் கூறுவதை நேர்கூற்றாக கூறும்போது ஒரு தொடரை மேற்கோளாக பயன்படுத்த வேண்டும். கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது. அவங்க சொன்னதை சொல்கிறோம் இல்லையா, அதனால் அதுக்கு இரட்டை மேற்கோள் குறி. உழவு பொங்கல் அப்படிங்கிற பாடல் வே. ராமலிங்கனார் பாடினது. பொங்குக பொங்கல் பொங்குகவே புதுவனம் நிறைந்தரம் தங்குகவே எங்கனும் யாவரும் இன்பமுற ஏதொழில் ஒன்றே தெம்பு தரும். உணவு பொருள்கள் இல்லாமல் உயிரோடிருப்பது செல்லாது. பணமும் அது தரும் நலனெல்லாம் பயிர்கள் விதைப்பதன் பலனேயாம். உழவு தொழில்தான் உணவு தரும் உடையும் அதனால் அணிய வரும். பழகும் மற்றுட தொழில் யாவும் பயிர் தொழிலின்றேல் விழலாகும். தங்கமும் வெள்ளியும் இருந்தாலும் தானியம் ஒன்றே விருந்தாகும். இங்கிதன் உண்மையை உணர்ந்திடுவோம் ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். ஏர்தொழில் மிகுந்திட துணிந்திடுவோம். உழவே செல்வம் உண்டு பண்ணும் உழைப்பே இன்பம் கொண்டு வரும். உழவை தொழுதிட வருநாளே உற்ற இப்பொங்கல் திருநாளாம். ஏழையும் செல்வரும் இங்கிதமாய் இசைந்துளம் கழித்திடும் பொங்கல் இது. வாழிய பயிர் தொழில் வளம் பெருகி வையகம் முழுதும் வாழியவேன்னு பாடியிருக்காரு நாமக்கல் வே. ராமலிங்கனார். ஒவ்வொரு வரியுமே ரொம்ப இன்ஃபர்மேஷனோடு இருக்குது, தெளிவாக படிச்சுக்கோங்க. இவர் எங்கே பிறந்தார்? நாமக்கல் வே. ராமலிங்கனார். சொல் பொருள் பார்க்கலாம். எங்கனும் அப்படின்னா எங்கும், கழித்து அப்படின்னா மகிழ்ந்து, ஏறு தொழில் அப்படின்னா உழவு தொழில், இசைந்துன்னா ஏற்றுக்கொண்டுன்னு அர்த்தம், விழலாகும்னா விழுந்துடும் நொடிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறு தொழில் இருந்தால் தான் மற்ற தொழில் நிலைச்சிருக்கும். ஏறு தொழில் குறைஞ்சிருச்சுன்னா மற்ற தொழில் கூட வீழ்ச்சி அடையுங்கிறது தான் வீணாகும்னு போட்டிருக்காங்க. வையகம்னா உலகம். உழவு பொங்கலின் சிறப்பை விளக்குறது தான் இப்பாட்டு வே. ராமலிங்கனார் எழுதினது. அவரோட கவிதை தொகுப்புலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்திய விடுதலையை குறித்தும் காந்தியடிகள் குறித்தும் இவர் நிறைய பாட்டு பாடியிருக்காரு. அதனால தான் இவரை காந்திய கவிஞர்னு சொல்கிறோம். இவருடைய கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது அப்படிங்கிற பாடல் ரொம்ப புகழ் பெற்றது. தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவர்க்கோர் குணமுண்டுங்கிற பாடல். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எல்லாமே இவர் பாடினது தான். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யாருன்னு கேட்பாங்க. அது நம்ம நாமக்கல் வே. ராமலிங்கனார் தான். அவர் எங்கே பிறந்தார்? நாமக்கல்லை சேர்ந்தவர். அவர் சரியான சொல்லை தெரிவு செய்க. வையகம் என்பதன் பொருள் உலகம். நலன் எல்லாம்னா நலன் கூட்டல் எல்லாம், நிறைந்தறம், நிறைந்து கூட்டல் அறம்னு பிரியும். இன்பம்ங்கிறதுக்கு எதிர் சொல் வந்து துன்பம். இதோட இந்த பதிவு முடியுது. அடுத்த ஒரு பதிவில் பாக்கி எல்லா 5th எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்றேன்.
3 பாட்டு 3 லெசன் மாதிரி இருக்குது. அதுலேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. தொடர்ந்து படிங்க, எழுதி படிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.